ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். சுகி நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? என்ன தீபாவளி பக்கமாக வருது, எல்லோரும் ட்ரெஸ் எடுத்தாச்சா? தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா? பரவாயில்லையே, நல்ல பிள்ளைங்களே. சரி, உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நம்ம சுகி நிகேதனத்துக்கு அனுப்புனீங்கன்னா நம்ம சுகி நிகேதனத்தில் எல்லாரோட ஃபோட்டோவும் போடலாம். சரியா? சரி, இப்போ தீபாவளி எப்படி வந்தது, நம்ம இந்தியா ஃபுல்லும் தீபாவளியை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி குட்டியாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நரகாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் இருந்தானாம். அந்த அசுரன் மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தான், தேவர்களெல்லாம் கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட சொன்னாங்களாம். உடனே அவர் என்ன பண்ணாராம், அவர் அந்த நரகாசுரனை கொன்னுட்டாராம். உடனே அந்த நரகாசுரன் அந்த இறக்கும் போது சொன்ன அப்படியா, நான் இறந்த நாளை மக்கள் எப்போவுமே சந்தோஷமாக கொண்டாடணும். இவ்வளோ நாள் நான் அவங்களுக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நீங்கி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த இருளெல்லாம் போய் அவங்க வெளிச்சதமாக இருக்கணும், அந்த நாளை நல்ல தீப ஒளியோடு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னோம் அப்படியா. அந்த நாளை தான் நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதே மாதிரியே லக்ஷ்மிக்கும் மகாவிஷ்ணுக்கும் கல்யாணம் நடந்த நாளும் இன்றைக்கி தானே. அதனால தான் அன்றைக்கி தீபாவளியை கொண்டாடுறாங்களாம். அது மட்டும் இல்லாத ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போனார்ல, காட்டுக்கு போயிட்டு அவர் வரும்போது அமாவாசை ஆயிடுச்சான். அமாவாசை அப்போ எப்படி இருக்கும், நிலாலாம் வராது, இருட்டாக இருக்கும்ல. அதனால் ராமர் வரும்போது இந்த நாடே நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றி வச்சு ஒரு ஜேன்னு இருந்ததாம். அதனால் ராமர் திரும்பி நாட்டுக்கு வந்த நாளாகவும் மக்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, நிறையா பலகாரம்லாம் செஞ்சு பட்டாசெல்லாம் வெடித்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து இதெல்லாம் நீங்களும் அப்படி தானே செய்வீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறமேட்டு சாமி கும்பிட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வெடிப்பீங்க. ஆமாம் தானே? இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் செய்கிறது. அதே மாதிரி ராஜஸ்தானில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜஸ்தான் ரொம்ப வீரம் விளைஞ்ச மண்ணாம். அதனால் அவங்களாம் அவங்க முன்னோர்களை நினச்சி இந்த தீபாவளி அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாத அவங்க அவங்களுடைய போர் திறமையை காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு விளையாட்டாக விளையாண்டே காமிப்பாங்களாம். குஜராத்தில் புது கணக்கு தொடங்குவாங்களாம். அதாவது இந்த வருஷம் ஃபுல்லும் இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் எவ்வளோ விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் வர லாபத்தை அவங்க வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதில் ஒரு பகுதியை கொடுப்பாங்களாம். தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறது கூட இப்படி தான் தான். மகாராஷ்டிரத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, மகாபலி சக்கரவர்த்தி வழிபடுவாங்களாம். அது மட்டும் இல்லாத லட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லும் கண்ணு முழிச்சிட்டு இருப்பாங்களாம். மத்திய பிரதேசத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பெண்கள்லாம் கலர் கலராக ரங்கோலிக்கு கோலம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கோலம்லாம் போட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு லட்சுமிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கடவுளை அன்னைக்கு கூப்பிட்றாங்க. பஞ்சாபில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அமிர்தசரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொற்கோவில் இருக்குது. அது ஏற்கனவே பொற்கோவில். அது அங்கே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இன்னும் நல்லா ஜெகஜோதியாக இருக்குமா. அதை பார்க்குறதுக்கே நிறைய கண்ணு வேணுமா, அந்த அளவுக்கு அழகாக இருக்குமா. ஹிமாச்சல பிரதேசத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பசுமாடெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி அதை கும்பிடுவாங்களாம். மேற்கு வங்காளத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, காளி தேவிக்கு விளக்கேற்றி அதை அப்படியே நதியில் விடுவாங்களாம். அந்த நதியில் அவங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அந்த விளக்கு அப்படியே போய் கீழே விழுகாத போயிடுச்சுன்னா அந்த வருஷம் ஃபுல்லும் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்குவாங்களாம். நேபாளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நேபாளத்தில் தான் 5 நாள் கொண்டாடுவாங்களாம் இந்த தீபாவளியை. ஃபஸ்ட்டு நாள் காக்காவுக்கு தயிர் சாப்பாடு வைப்பாங்களாம். காக்காவுக்கு தயிர் சாப்பாடு வச்சுட்டு ஒரு பூவை எடுத்து அந்த காக்கா மேலே போடுவாங்களாம்.
காக்கா மேலே போடும்போது அது அந்த காக்கா மேலே பட்டுருச்சுனாக்கா அந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து சந்தோஷம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்களாம். 2வது நாள் வந்து நாய்க்கெல்லாம் விருந்து வைப்பாங்களாம். எதனால் அப்படின்னாக்கா அது வந்து நம்ம வீட்டை காவல் புரியுதுல்ல, அதனால் நாய்க்கு விருந்து வைப்பாங்களாம். 3வது நாள் வந்து பசுமாட்டை வழிபடுவாங்களாம். ஏன்னா அது லட்சுமிகரமானதெல்லாம் பசுமாடு, அதனால். 4வது நாள் வந்து அவங்க வளர்க்குற எல்லா மிருகத்துக்கும், இப்போ வீட்டில் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்கள, அந்த மாதிரி வளர்க்குறதுக்கெல்லாம் நல்லா தீனிலாம் போடுவாங்களாம். அன்றைக்கி ஃபுல்லாக அதுக்கு எந்த விதமான வேலையும் வைக்க மாட்டாங்களாம். இப்போ நம்ம பொங்கல் வந்தால் எப்படி செய்கிறோம், மாட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி இது பண்ணுறோம்ல, அதே மாதிரியே அவங்க செய்வாங்களாம். 5வது நாள் வந்து வீடு ஃபுல்லும் தீபாவளி அன்னைக்கு வீடு ஃபுல்லும் விளக்கேற்றி வச்சு லட்சுமி வரணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பகவான் வந்தார்ல, இங்கே பூலோகத்துக்கு வந்தார்ல, அவர் வந்து இந்த பூமியில் இருந்து மறைஞ்சதும் வந்து இந்த தீபாவளி நாள் தான். அதனால் இந்த தீபாவளிக்கு நிறையா விசேஷம் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொரு ஊர்லேயும் தீபாவளியை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். நாமளும் என்ன பண்ணலாம், தீபாவளியை ரொம்ப ஜாக்கிரதையாக பட்டாசு வெடித்து அதிகமாக மாசு ஏற்படுத்தாமல் கை காலெலாம் எப்போவும் சுத்தமாக வச்சுக்குவீங்களா? பார்த்து சேஃப்டியாக தீபாவளியை கொண்டாடுங்க. நல்லா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இனிப்பு பார்த்து சளி பிடிக்காத அளவுக்கு சாப்பிடுங்க. சரியா? உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கே ஏன் சொல்கிறேன்னாக்கா, நாளைக்கு தான் நீங்கள் தீபாவளி கதையெல்லாம் கேட்பீங்க. 2 நாளைக்கு முன்னாலேயே சொன்னால் தானே அந்த தீபாவளி கதை கேட்பீங்க. தீபாவளி அன்னைக்கு போட்டாக்கா உங்களால் கேட்க முடியாதுல்ல, அதனால தான் இன்றைக்கே சொல்லியாச்சு. சரியா? தீபாவளி எப்படி வந்தது, தீபாவளியோட கதை என்ன அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஓகே, ஹாப்பி தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய். ராதே கிருஷ்ணா.